அவர்களுடைய வரலாற்றில் அவர்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அவர்களுடைய முழு வரலாற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பொதுவான தலைப்பின் கீழ் அவர்களுடைய பிறப்பை முதலில் நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த பிறப்பை எடுத்துக்கொள்வதற்கு முன்னால் பரவலாக முஸ்லிம் சமுதாயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12 பிறந்தார்கள் என்று பரவலாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் நம்புகிறார்கள். இந்திய அளவிலையும் கூட இந்த மாதிரியான நம்பிக்கை இருக்குது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது ரபீஉல் அவ்வல் பிறை 12. இந்த 12 தான் அவங்க பிறந்தாங்க என்ற அடிப்படையில் மீலாது விழாக்கள் நடத்தப்படுகிறது, மௌலூதுகள் ஓதப்படுகிறது. 12 அவங்க பிறந்தாங்க நினைச்சுக்கிட்டு 12 மௌலூது என்று ஒரு கணக்கு வைத்து கூட ஓதி கொண்டிருக்கிறார்கள். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வருடம் எது, பிறந்த மாதம் எது, பிறந்த தேதி எது, இதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது எப்ப? அதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு அடிப்படையான விஷயத்தை நீங்க எப்போது ஞாபகத்தில் வச்சிருக்கணும். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கக்கூடிய காலம் அது ஒரு சரித்திரங்கள் எல்லாம் முறையாக வரையறுக்கப்பட்டிருக்கிற காலம் இல்லை. இன்னும் சொல்ல போனா இப்ப எத்தனாவது ஆண்டு நடக்குதுன்னு கேட்டோம்னா 1998 ஆண்டு நடக்குது என்று சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல 99வது ஆண்டு பிறக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1998வது ஆண்டு நடக்குன்னு சொல்றோமே, இது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய பிறப்புல இருந்து, இயேசுநாதருடைய பிறப்பில் இருந்து இந்த வரலாறு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்படி இயேசுநாதருடைய பிறப்பை அடிப்படையாக கொண்டு உலகமும் இதான் பண்ணி வருஷம் சொன்னாலே கிபி தான். வேற எத்தனை விதமான ஆண்டுகள் உலகத்தில் இருந்துச்சு ஒரு காலத்துல, அதையெல்லாம் ஓரம் தள்ளிட்டு இன்றைக்கு இந்த கிபின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்துவ இயேசுநாதருடைய பிறப்பை அடிப்படையாக கொண்ட வருஷம் தான் உலகம் பூரா மேலோக்கி நிற்கிறது. ஆனா அன்றைக்கு அவ்வளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோட நீங்க போக வேண்டியதில்லை. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க போய் பார்த்தா கூட இந்த கிபி எல்லாம் யாருக்கும் தெரியாது. கிபி அடிப்படையாக கொண்டு உலகம் பூரா இயங்கிட்டு இருக்கிற அது வெள்ளையர்களுடைய ஆதிக்கத்தில் உலகம் எல்லாம் வந்த பிறகு, கிறிஸ்தவர்களுடைய ஆளுகையில வந்த பிறகு அவன் பேசக்கூடிய ஆங்கில மொழி உலக மொழியாக மாறியது. ஏன்னா பாதிக்கு மேற்பட்ட உலகத்தை அவன் ஆட்சி புரிஞ்சான் ஆயுத பலத்தை வைத்து. அந்த அடிப்படையில் அவனுடைய மொழி உலகம் பூரா ஆங்கில மொழி ஆதிக்கம் செலுத்தி இன்றைக்கு கூட உலக அளவு நம்ம தொடர்பு கொள்வதாக இருந்தால் ஆங்கிலத்தை தான் தொடர்பு கொள்ளணும். வேற நாட்டுக்கு நம்ம போறதா இருந்தால் ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும் என்ற அளவுக்கு இந்த ஆங்கிலம் அகில உலகத்துக்கும் ஒரு பொது மொழி மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி வருஷத்தை கணக்கிறதா இருந்தா எதை அடிப்படையாக சொல்லுவோம்? கிறிஸ்துவோடைய அடிப்படையாக கொண்டு 98, 99 இதுதான் முஸ்லிம்கள் உட்பட, இந்த நாட்டில் இருக்கிற இந்துக்கள் உட்பட, ஒரு நாத்திகர்கள் உட்பட எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஆண்டு எதுன்னா கிறிஸ்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஆண்டுதான். இதுவும் இந்த வெள்ளையர்கள் ஆளுகையின் போது, ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்தின் போது வந்தது. எந்த அளவுக்கு போச்சுன்னா ரூபா நோட்டுல கூட அவன் தான் ஆதிக்கம் செலுத்திருக்கிறான். டாலர் தான். ஏன் நம்ம நாட்டில் ரூபாய் இல்லையா? வெளிநாட்டுக்கு போறாங்கன்னா டாலரா மாத்திட்டு தான் போகணும். அவர் ரூபா நோட்டுல அவனுடைய ஆதிக்கம், மொழியில் அவனுடைய ஆதிக்கம், ஆண்டுகளை குறிப்பிடுற சரித்திரங்களை நிர்ணயிக்கிறதுல அவனுடைய ஆதிக்கம் சொல்லி இன்றைக்கு இருக்கு நிலைமை. இந்த நிலைமையை வச்சு நீங்க அதை பார்க்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த காலத்துல இந்த கிபிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க பிறந்தாங்கல்ல, பிறந்த காலத்துல கிபின்னு ஒரு வருஷம் எல்லா பக்கத்திலும் அமல்ல இருந்திருந்தா கரெக்டா கிபி இத்தனை வருஷம், இத்தனை தேதி, இத்தனை மாசம் தெளிவா வரலாறு எழுதப்பட்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கக்கூடிய காலத்துல வரலாறு என்று எப்படி இருந்தது என்று கேட்டால் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு விதமான வரலாறு வச்சிருந்தாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிறோங்க, வள்ளுவர் ஆண்டுன்னு ஒரு ஆண்டை வச்சிருக்கோம்.
ஒரு காலத்துல வள்ளுவர் ஆண்டுன்னு சொல்லி வச்சிருந்தான். இது மாதிரி ஒவ்வொரு பகுதிகளில் முக்கியமான பிரமுகர்கள், முக்கியமான சம்பவங்கள், முக்கியமான ஒரு விபத்துகள், முக்கியமான ஒரு மகிழ்ச்சிகரமான சமாச்சாரங்கள் நடந்திருக்கும் சொன்னா அதுல இருந்து வருஷத்தை குறிப்பிட ஆரம்பிச்சிருவோம். அதாவது முதல் வருஷம் இதுன்ற கணக்கு கிடையாதுங்க. அரபியத்தை என்ன இருந்துச்சுன்னா வருஷத்தை குறிப்பிடுறதுக்கு கிபியை சொல்லக்கூடிய வழக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கிடையாது. அவங்க பிறக்கிற காலத்திலே கிடையாது, அவங்க மரணிக்கிற காலம் வரைக்கும் கிடையாது. கிறிஸ்துவ அடிப்படையாக கூட கிடையாது. வேற என்ன இருந்துச்சு? 12 மாதங்கள் இருந்துச்சு. முஹர்ரம், ஷஅபான், ரபீஉல் அவ்வல், ரபீஉல் ஆகிர், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆகிர், ரஜப், ஷஅபான், ரமலான், துல்காதா, ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ்ஜின்னு என்னது 12 மாதங்களை சொல்லிட்டு இருந்தான். இது இந்த வருஷத்தினுடைய முஹர்ரம், இது அந்த வருஷத்துடைய முஹர்ரம்னு வேறுபடுத்தி காட்டுவதற்கு அவனிடத்துல எந்த ஒரு சரத்தமும் அரபியத்திலே கிடையாது, அன்றைக்கு கிடையாது. வேற எப்படி குறிப்பிடுவான் தெரியுமா? எதையாவது ஒரு நிகழ்ச்சியை சொல்லி போன வருஷத்து ஷாபான் இப்படிதான் சொல்லிடுவான். அதாவது 1998 ஷாபானு, 97 உள்ள ஷாபானு, 96 உள்ள ஷாபான்னு சொல்ல மாட்டான். அவன் எந்த அளவுக்கு வச்சுக்குவான்னா ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளதான் ஒரு மனிதன் வரலாறு பேசுவான். அதான் அவனுக்கு தேவை. இப்படி சரித்திர ரெக்கார்டு தான் 100 வருஷத்துக்கு முன்னாடி தேவைப்படும். நமக்கு என்ன தேவை? ஒரு 2-3-4 வருஷத்துடைய சமாச்சாரம் தான் தேவை. அப்ப ஜனவரிக்கு சொன்ன எந்த ஜனவரிப்பா? போன வருஷம் ஜனவரி. 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜனவரி, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜனவரி, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஜனவரி, ஒரு கடல் கொடுக்கலாம் 2 வருடம் கழித்து ஜனவரியில் தருவேன்னு எழுதிக்கிறோம். 1998 எழுத மாட்டான், 99 எழுத மாட்டான். இந்த மாதிரி தான் அந்த காலத்துல சரித்திரம் இருந்தது தவிர வேற ஒரு பொதுவான ஒரு அம்சம் அரபியர்கள் கூட இருந்ததில்லை. அரபியர்கள் கூட இப்ராஹிம் நபியிலிருந்து சரித்திரத்தை வச்சிருந்தாங்கன்னு அப்படி வச்சிருக்காரு. அவன் என்ன செய்வான்னு கேட்டா அரபியர்கள் எப்படிலாம் இருந்துச்சு பாருங்களேன். அவங்களுடைய அரபு சமூகத்துல முக்கியமான சில நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. ஒன்னும் இந்த யானைப்பட சம்பவம் உங்களுக்கு தெரியும். காபத்துல்லாவை அழிக்க வரலாம், அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை காப்பாத்திட்டாங்கிறது அது ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஆண்டுல பிறக்கிறாங்களோ அந்த ஆண்டு இந்த சம்பவம் நடக்குது. பிறக்கிறது கொஞ்சம் முன்னாடி. அதை இவங்க வருஷத்தை எப்படி வச்சுக்குவாங்கன்னா இந்த யானை ஆண்டு தான் அடிப்படையாக வச்சுக்குவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து மக்கள் வச்சுவாங்க. இந்த யானை படம் வந்துச்சு, அது 2-3 வருஷம் கழிச்சு. இந்த யானை படம் வந்துச்சுல அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த யானை படம் வந்துச்சுல அதுக்கு 4 வருஷத்துக்கு பிந்தி. இதுதான் அவன் சரித்திரம். அது முந்தி பழைய பாரம்பரியமான எதுவுமே சொல்றது இல்லை. இந்த யானை படம் கொஞ்சம் முடிஞ்சவன அதுக்கப்புறம் சில யுத்தங்கள் நடந்துச்சு அரபியர்களுக்கும் அரபிய சமுதாயங்களுக்கு மத்தியில. அப்புறம் என்ன பண்ணா யானைக்கு ஓரம் கட்டிவிட்டு இந்த விஜாரு யுத்தம் நடந்துச்சுல அந்த வருஷம், அது 2 வருஷத்துக்கு கழிச்சு இப்படி பேச ஆரம்பிச்சான். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப பிறந்தாங்க என்பதை மாசத்தை வேண்டா சொல்ல முடியுமே தவிர வருஷத்தை சொல்ல முடியல. நீங்க எந்த கிதாபை கருத்து பார்த்தாலும் சரி வருஷத்தை யூஸ் பண்ண பயன்படுத்துற வழக்கம் கிடையாது. வருஷம் இந்த சமுதாயத்துல பேசப்பட்டாதானே இந்த வருஷம் பிறந்தாங்கன்னு சொல்ல முடியும். வருஷம்தே அவங்ககிட்ட ஒண்ணும் கிடையாது, அரபியர்கள்ட்டையும் கிடையாது, அங்கே உலகத்திலையும் கிடையாது. ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை சொல்லி அது 2 வருஷத்துக்கு பிறகு, அதுக்கு 3 வருஷத்துக்கு முந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம கூட என்ன செய்யலாம், கோயம்புத்தூர்ல ஒரு கலவரம் இருந்துச்சு, இப்படி 98, 99 ஏற்றுக்கலன்னு வைங்க, நம்ம எப்படி பேசிக்குவோம்? கோயம்புத்தூர் கலவரம் நினைச்சுல அந்த வருஷம் தான் நான் பிறந்தேன், கோயம்புத்தூர்ல கலவரம் நினைச்சுல அதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மூத்தப்பட்டாரு அப்படின்னு எல்லாருக்கும் எந்த சம்பவம் தெரியுமோ அதை சொல்லி அதுக்கு முந்தி அதுக்கு பிந்தி. இதான் சரித்திரமாக உலகம் பூரா இருந்துச்சு. இவங்க உலகத்தை கூட ஆட்சி பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் கிறிஸ்துவ பிறப்புக்கு முன்னாடி போ இல்லாட்டி பின்னாடி வா, எல்லாத்தையும் அதுல ஒன்று ஆகிட்டாங்க. எவ்வளவு பழமையான காலமாக கீமூடு போட்டுக்க, இயேசுக்கு முந்தின இருந்தாலும் என்ன செய்யணும், அவரை வச்சுதான் அடக்கணும்னு ஆக்கிட்டாங்க, கிமு கிபின்னு ஆக்கிட்டாங்க. அப்ப எதுக்கு இந்த விவரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபி இத்தனாவது ஆண்டு பிறந்தாங்க யாராவது அடிச்சுன்னு சொல்ல முடியாது. கிறிஸ்துவுக்கு பிறகுதான் பிறந்தாங்க, சந்தேகம் கிடையாது. அந்த வருடத்தை சொல்லக்கூடிய வழக்கம் அன்றைக்கு இல்லை, அரபு சமுதாயத்தில் இல்லை. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்ப பிறந்தார்கள் என்ற வருடத்தை எந்த குர்ஆனுடைய வசனத்திலையும் உங்களால் பார்க்க முடியாது, எந்த ஹதீஸ் நூல்களையும் அந்த வருடத்தை உங்களால் பார்க்க முடியாது. கிபி இத்தனாவது வருடத்தில் பிறந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால எப்படி தீர்மானிக்கணும், எல்லாத்தையுமே ஆதாரத்தோட நம்ம ஆய்வு செய்யணும். அதுக்காக இந்த விவரத்தை சொல்ல வேண்டாம். எந்த அளவுக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கும் கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ரபியுல் அவல் மாதம் பிறந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு அறிவிப்பு இருக்குது. அது எந்த வருஷத்துல ரபியுல் அவல் மாதம் இல்ல 570 580 590 அது இல்ல. அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வருஷம் பிறந்தாலும் கண்டுபிடிக்க முடியாதா? முடியும். எப்படி முடியும்னா, இப்ப முஸ்லிம்களுக்கு ஒரு ஆண்டை இல்லாம இருக்கிற ஒரு நிலைமையை கவனித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்துல முஸ்லிம்களுக்கு ஒரு வருஷத்தை நம்ம உண்டாக்கி ஆகணும். நம்ம தான் உலகத்துக்கு முன்மாதிரிங்க. நம்மளை பார்த்துதான் இந்த உலகளாவே வருஷம் எல்லாரும் உண்டாக்கலாம். அது ஒவ்வொருத்தருக்கும் மேல போயிட்டான். அவ்வளவுதான். முதல்ல ஹிஜ்ரி என்ற ஒரு வருஷத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில உண்டாக்குறாங்க. அப்ப நமக்குன்னு ஒரு ஆண்டு இருக்கணும். ஷாபான் மாதம்னா எந்த ஷாபான் மாதம் அது நமக்கு தெரியணும். ரமலான் மாதத்தை எந்த வருஷத்து ரமலான் அது நமக்கு தெரியணும். அப்படிங்கிறதுக்காக உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஆட்சி நடக்கும்போது அவங்க ஆட்சி வரைக்கும் அரபி 70 வருஷம் கிடையாது வாங்கிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் போது அவங்களுக்கு வரலாறு கிடையாது, அதாவது வருஷங்கள் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து வஃபாத்தாகிற வரைக்கும் முஸ்லிம்களுக்கு ஒரு வருடத்தை சொல்லக்கூடிய வழக்கம் கிடையாது. அபூபக்கர் ஆட்சி காலத்திலேயும் கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரமலான் வருது. எந்த ரமலான்? இந்த வருஷத்து ரமலானா, போன வருஷத்து ரமலானா, 10 வருஷத்துக்கு முந்தின ரமலானா, 10 வருஷத்துக்கு பிந்தி வரக்கூடிய ரமலானா, இப்படி ஒரு குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக நம்ம ஒரு வருஷத்தை செய்வோம், குறிப்போம், இஸ்லாமிய வருஷத்தை உண்டாக்குவோம்னு நபித்தோழர்களுக்கு மத்தியில ஆலோசனை செய்யறாங்க. ஆலோசனை செய்யும் பொழுது எதுல இருந்து வருஷத்தை துவக்கலாம் பேச்சு வருது. சில பேர் ரசூலுல்லாஹ் பிறந்ததிலிருந்து துவக்கணும். சில பேர் என்ன செய்யறாங்க, அந்த நபியானாங்கல்ல அதுல இருந்து துவக்கிக்கிறோம். சில பேர் என்ன பண்ணாங்க, ஹிஜ்ரத் பண்ணாங்கல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல இருந்து வருஷத்தை ஆரம்பிக்கும். எப்ப ஹிஜ்ரத் போனாங்களோ, ஏன்னா வருஷம்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறதா இருந்தா முதல் வருஷம் எதுவும் முடிவு பண்ணணும்ல. முதல் வருஷமாக ஒரு வருஷத்தை குறிப்பிடணும். எந்த வருஷத்தை ஃபர்ஸ்டா எடுத்துக்கொள்வது அப்படின்னு ஆலோசனை செய்யும் பொழுது அவங்க நபியானாங்கல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை முதல் வருஷம் எடுத்துக்கொள்வோம். சில பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்கல்ல அந்த வருஷத்தை முதல் வருஷமா எடுத்துக்கொள்வோம் கொஞ்சம் பேர். இன்னும் கொஞ்சம் பேரு இஸ்லாமிய வரலாற்றுல ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தினது இந்த ஹிஜ்ரத் என்ற பயணம். மக்காவுடன் மதீனாவுக்கு விரட்டப்பட்டு வந்திருக்கவில்லை என்று சொன்னால் ஒரு ஆட்சி உண்டாயிருக்காது, அகில உலகத்திற்கும் இந்த மார்க்கம் பரவி இருக்காது. அந்த ஒரு வாய்ப்பை தந்திருந்த ஹிஜ்ரத் என்ற பயணம் ஒரு அடித்தளத்தை அமைச்சு தந்துச்சு. அதனால ஹிஜ்ரத் பயணத்தை நம்ம என்ன செய்வோம், வரலாறுக்கு அடிப்படை எடுத்துக்கொள்வோம்னு பல கருத்துக்கள் சொல்லப்பட்டு ஹிஜ்ரத்தை எடுத்துக்கொண்டார்கள். யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் பிறந்ததுல இருந்து ஆரம்பிக்க வேணாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியானாங்க அதுல இருந்து ஆரம்பிக்க வேணாம், அவங்க மூத்தா போனாங்கல்ல அதுல இருந்து வருஷத்தை ஆரம்பிக்க வேணாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்கு மக்காவிலிருந்து விரட்டப்பட்டு மதீனாவுக்கு அவங்க அபூபக்கர் சேர்ந்து போனாங்களோ அதை நம்முடைய இஸ்லாமிய வரலாறில் முதல் வருடம் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி முடிவு பண்றாங்க. இஸ்லாமிய வரலாற்றுல முதல் வருஷம் எதை எடுக்கணும், ரசூலுல்லாஹ் பிறந்தது முதல் வருஷம் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா போனாங்களே அதுவும் முதல் வருஷம் இல்ல, அவங்க மூத்தா போனாங்களே அதுவும் முதல் வருஷம் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்களோ அந்த ஆண்டை இஸ்லாமிய வரலாறுக்கு முதல் வருடமாக நாம் எடுத்துக்கொள்வோம் சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு தீர்மானிக்கிறாங்க. இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சிக்கார ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கி பழகுனவங்க, அவங்களுக்கு எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போனாங்கன்னு தெரியும். அந்த அடிப்படையில அவங்க அந்த 1வது ஆண்டு முடிவு பண்ணாங்கல்ல, அப்படி முடிவு பண்ணப்பட்டு ஹிஜ்ரத்துல இந்த வருஷத்தை துவங்கி இன்றைக்கு 1419 வருஷம் ஆகுது. இப்படித்தான் ரசூலுல்லாஹ் பிறந்த வருஷம் கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, இத்தனை கிபியில பிறந்ததுக்கும் நமக்கு ஆதாரம் கிடையாது. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வருஷம் பிறந்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறதா இருந்தா கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு போனாங்கல்ல அது ரெக்கார்ட் ஆக்கியாச்சு. அது முதல் வருஷம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு முடிவு செய்யக்கூடிய நேரத்தில் 16 வருஷம் முடிஞ்சிருக்கு. ஹிஜ்ரி 16வது ஆண்டு தீர்மானிக்கிறாங்க. 15 வருஷத்துக்கு பிறகு அவங்க ஆட்சியின் போது இது ஹிஜ்ரி 16வது ஆண்டு. 15 வருஷத்துக்கு முந்தைய ஹிஜ்ரத்து போனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போது நாம் இருக்கக்கூடிய ஆண்டுக்கு 16வது ஆண்டு முடிவு பண்றாங்க. அப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு முடிவு பண்ணி இப்ப ஹிஜ்ரி எத்தனாவது ஆண்டு நடக்குது? 1998 அளவுக்கு தெரியாது. நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் கேட்டா 1998 நமக்கு தெரியும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய ஆண்டு என்று எதை முஸ்லீம் உம்மத்து ஏற்றுக் கொண்டிருக்கிறோமோ அது நமக்கு தெரியாது. இன்றைக்கு ஹிஜ்ரத்து போய் 1419 வருஷம் ஆச்சு. ஹிஜ்ரி ஆண்டு எத்தனாவது ஆண்டு? 1419வது ஆண்டில் நாம இருக்கோம். இப்ப இது ஆரம்பிக்கிறோம். இப்ப நமக்கு இந்த வரலாறு நம்ம கையில் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஆண்டு கையில் இல்லாட்டாலும் கூட ஹிஜ்ரத்து போனாங்கல்ல, அந்த ஆண்டு நம்ம கையில் இருக்கு. அது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை வயசுல ஹிஜ்ரத்துக்கு போனாங்க இருக்காது தனியா. ஹிஜ்ரத்துக்கு தனி இருக்காது இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வயசுல ஹிஜ்ரத்துக்கு போனாங்க? 40 வயசுல நபியானாங்க. 53 வயசு வரைக்கும் மக்காவுல இருந்தாங்க. 13 வருஷம் 13 வருஷம் நாட்டி வாங்கிவிட்டு அங்க இருந்து புறப்பட்டு போனாங்க 53வது வயசுல. அப்ப 53வது வயசில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போயிருக்கிறாங்க. அப்ப 1419 வருஷத்துக்கு முன்னாடி ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. அதுக்கு 53 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாங்க. முடிஞ்சு வச்சா கதை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப பிறந்தாங்க என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன எப்படி பண்ணது? 1419 வருஷத்துக்கு முன்னாடி ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. ரெக்கார்டு இருக்கு, ஆதாரப்பூர்வமான ரெக்கார்டு இருக்கு. அந்த சம்பவத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாங்க? 53 வருஷம். கூட்டு நன்மையே 1419 பிளஸ் 53 எவ்வளவு? 1472. 1472 வருஷத்துக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். இன்னைக்கு தேதியில இருந்து வருஷத்தை கண்டுபிடிக்க 1472 வருஷத்துக்கு முன்னாடி ஹிஜ்ரில 53 சேர்த்துக்கிட்டேன். ஹிஜ்ரி ஆண்டில் இருந்து 53 வருஷத்துக்கு சேர்த்துக்கணும். சேர்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வருஷம் கிடைக்கணும். அப்ப 1472 வருடங்களுக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். சரியா? சரி, இது என்ன வருடம்? இது இந்த வருடம் என்ன? உங்க வருடத்துக்கு சரியா வரலாம்? இது சரியா வராது. ஏன்னு கேட்டா, நம்ம சந்திரனை அடிப்படையாக கொண்ட ஆண்டுக்கும் சூரியனை அடிப்படையாக கொண்ட ஆண்டுக்கும் மத்தியில 10, 11, 12 நாட்கள் வித்தியாசம் இருக்கு. அவனுக்கு 365 நாள். இங்கிலீஷ் கணக்குல ஜனவரி பிப்ரவரி கணக்குல பாத்தீங்கன்னா 365 நாள் இருக்கு. 365 நாள் வைங்களேன். 4 வருஷத்துக்கு ஒரு நாள் சேர்த்துக்கணும். 300 வருஷம் சேர்த்துக்குவாங்க. 365 நாள் இருக்குது. இதுக்கு இப்ப நம்ம இங்கிலீஷ் வருடம் கிபி அந்த வருடத்துல பிறை கணக்குப்படி பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு 365 வராது. 360 வருமானம் 60 வராது. ஏன்னா ஒரு மாசம் அரபி மாசம் 30 தாண்டாது தேதி. பிறை தேதி இருக்குல்ல, 31வது பேர் இருக்குதா? இல்ல, 30 தாண்டாது, 29 குறையாது. அப்ப சில மாசம் 30, சில மாசம் 29 இப்படிதான் கணக்கு பண்ணணும். ஒரு வருஷத்துல 29 கொண்டது 5 வந்துடும், 29 கொண்டது 7 வந்துடும், 30 கொண்டது 7 வந்த சமயத்துல இந்த வித்தியாசத்தின் அடிப்படையில குறைஞ்சது 10, கூடுதல் 12 நாட்கள் வித்தியாசப்படும். அதாவது நம்ம ஹிஜ்ரி ஆண்டுக்கும் இங்கிலீஷுடைய வருடம் சொல்றேன், அதுக்கு மத்தியில ஒரு வருஷத்துக்கு இப்ப இந்த வருஷம் எடுத்துக்கோங்களேன். இந்த வருஷம் 1419. அப்ப 1419 சொன்னா 1/1/1419 யோசிக்கிறீங்க. இந்த 1/1/1419க்கும் 1/1/1420 எடுத்து பாத்தீங்கன்னா அந்த தேதியில ஆங்கில தேதி 2 வச்சு பாத்தீங்கன்னா சரியா 10 நாள் வித்தியாசம் வரும். இந்த வருஷத்துக்கு போன வருஷம் பாத்தீங்கன்னா 11 நாள் வித்தியாசம் வரும். அதுக்கு முன்ன வருஷம் பாத்தீங்கன்னா 12 நாள் வித்தியாசம் வரும். 21வது வருஷம் பாத்தீங்கன்னா 10 நாள் வித்தியாசம் வரும். இப்படி நான் 10 வருஷத்துக்கு கணக்கு பண்ணி பார்த்தேன். பார்த்த வகையில 10 நாள், 11 நாள், 12 நாள், சராசரிக்கு 11 நாள் வச்சுக்கணும். சில வருடங்கள்ல இங்கிலீஷ் வருஷத்துக்கு அரபி வருஷத்துக்கு 10 நாள் வித்தியாசம், சில வருடங்கள்ல 12 நாள் வித்தியாசம், சில வருடங்கள்ல 11 நாள் வித்தியாசம். ஆவரேஜா பாத்தீங்கன்னு சொன்னா அதுல எவ்வளவு ஆச்சு? வருஷம் ஒண்ணுக்கு இங்கிலீஷ் வருஷத்தை கண்டுபிடிக்க முடியாது உங்களுக்கு. இப்ப 1419 இருக்குல்லங்க ஹிஜ்ரத்து, அது இது என்ன 1419? 365 நாளை கொண்ட வருஷத்துல இல்லை. இது 1419ம் 355 நாளை கொண்ட வருஷத்துக்கு தான் அந்த கணக்கு. ஹிஜ்ரி வருஷம் தான் அர்த்தம். விளங்குதா? பாயிண்ட் விளங்க உங்களுக்கு? அப்ப 1419 நம்ம சொன்னாலும் அதுக்கு மேல பிளஸ் 53 சேர்த்தாலும் இந்த வருஷங்கள் எல்லாம் 355 நாட்களை கொண்ட அல்லது 354 நாட்களை கொண்ட வருடங்கள் தான். சில நேரத்தில் 353 நாட்களை கொண்ட வருடங்கள்.
சில வருடத்தில் 353 நாள் வரும். அதாவது 30 நாள் எத்தனை வருகிறது பொறுத்தது மாறும். பிறை இருக்குல்ல, பிறை 30 நாள் பிறை அதிகமா போச்சுன்னா ஒரு 10 நாள் வித்தியாசம் ரெண்டுக்கும். 29 பிறை அதிகமா போச்சுன்னா அந்த வருஷத்துல 12 நாள் டிஃபரன்ஸ் வந்துடும் இங்கிலீஷ் வருஷத்துக்கும் இந்த ஹிந்தி வருஷத்துக்கும் மத்தியில. அப்ப இதை எப்படி நம்ம முடிவு பண்றோம்னு கேட்டா, அப்ப ஆவரேஜா 11 நாள் கொடுங்க. 1472 வருஷம் வந்துச்சுல, 1472 வருஷம் ஒரு வருஷத்துக்கு 11 நாள் சேருங்க, பெருக்கி பாருங்க. 1000 எவ்வளவு நாள் பெருக்கி பார்த்ததுன்னா இங்கிலீஷ் வருஷம் இருக்குன்னு கரெக்டா உங்களுக்கு தெரியும். 1472 வருஷத்தை வருஷத்துக்கு 11 நாள் என்ற அடிப்படையில் பெருக்கி பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் வருது? சரி பாருங்க யாராச்சு. 1472 into 11 16,192 நாட்களை 365 வளர்த்துருங்க. எத்தனை வருஷம் கூட்டம் பாருங்கள? 367 வாக்காதியா, 355 வாக்கு. அந்த கணக்கு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது 1472 வருஷத்துக்கு எத்தனை வருஷம் கூடி போயிருக்குன்னா 45 வருஷம் கூடி இருக்குல்ல கலைக்கணும். இங்கிலீஷ் வருஷத்துக்கும் இங்கிலீஷினுடைய ஒரு வருஷத்துக்கும் ஹிந்தியுடைய ஒரு வருஷத்துக்கு 10 நாள் 11 நாள் வித்தியாசம் வரும் என்று சொன்னால் 1472 வருஷத்தை கலந்துருக்கோம்ல, இதுக்கு எத்தனை வித்தியாசம் வரும்னு கேட்டா 45 வருஷம் வித்தியாசம் வரும். 45 வருஷம் வித்தியாசம் வருது. அப்ப பிளஸ் 45 சேருங்க. இப்ப 1419 பிளஸ் 53 பிளஸ் 45 53. அதாவது 1419 ஹிஜ்ரி, ஹிஜ்ரிக்கு முன்னாடி உங்க 53 வயசு. இந்த டிஃபரன்ஸ் வருதுல, இந்த வருஷத்தை சேர்த்துங்க. 1517 இந்த 1517 வந்து 1990 கழிங்க. இப்ப நடக்கிற இங்கிலீஷ் வருஷத்துல கழிங்க. இப்ப நடக்கிற வருஷத்துல 1998 523 கணக்கு தப்புமா. 570 வருஷம் வரணும். கிபி 571 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பிறந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பிறந்தது கிபி கணக்கு நீங்க சொல்றதா இருந்தா அது 571 வரும். அது வந்து நீங்க கணக்கு தப்பா போட்டுருக்கீங்கன்னா கணக்கு போட்டு பாருங்க. போட்டு குறிச்சு வச்சிருக்கேன், ஆனா நீங்க தப்பா பாத்துருங்க. அதாவது 1419 பிளஸ் 53 சரியா போச்சா? 1400 மைனஸ் தான் கழிக்கணும். 40 கழிக்கணும். 45 வருஷத்துல நம்ம அதிகப்படுத்திக்கிறோம்ல, 45 கழிச்சிங்கன்னு சொன்னா 571 வரும். அப்ப 1998 வருஷத்துல நீங்க இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து வந்து கிபி 571 அவங்க பிறந்திருக்கிறாங்க. இந்த கிபி கணக்குல சொல்றதா இருந்தா 1998 520 கழிச்சீங்கன்னா அதான் அத்தனை வருஷம் ரசூலுல்லாஹ் பிறந்து இங்கிலீஷ் வருஷத்துல 1998 520 கழிக்குமா? அதான் சொல்லுங்க. 1998 571 மைனஸ்
17 27 பிறந்து 1427 வருஷம் ஆகுது இங்கிலீஷ் கணக்குல. அவ்வளவுதான் இங்கிலீஷ் கணக்குல. இப்ப உள்ள கணக்கு இங்கிலீஷ் கணக்கு பாக்குறோம்ல, இந்த கணக்குல கிபி கணக்கு பாத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 1427 வருஷம் ஆகுது. ஹிஜ்ரி கணக்குல பாத்தீங்கன்னா 1472 வருஷம் ஆகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து பிறை கணக்குல வருஷத்தை சொல்றதா இருந்தா 1472 வருஷம் ஆகுது. இங்கிலீஷ் கணக்குல சொன்னீங்கன்னா 1427 வருஷம் ஆகுது. அதனால சொல்ல அதாவது அப்ப 1427 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கிபி 500 இயேசுநாதருக்கு பிறகு இந்த ஆண்டு ஆரம்பிக்கிறாங்கல்ல, இந்த கணக்கு பிரகாரம் 570வது ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். ஆண்டு முடிவு பண்ணிட்டோம். தகுந்த ஆதாரத்தோட விளங்கி முடிவு பண்றீங்க. சும்மா வந்துட்டு கூட்டாளர்கள் நம்ம முடிவு பண்ணல. 573 நம்ம முடிவு பண்றது இருக்கிற தகுந்த கணக்குகளை போட்டு எதுக்கெல்லாம் நம்ம எவிடன்ஸ் இருக்குதோ அதை வச்சுதான் அந்த முடிவுக்கு வரும். இது முடிஞ்சிருச்சு. அப்புறம் அதுல எப்ப பிறந்தாங்கன்னு கேட்டா ரபியுல் அவ்வல்ல பிறந்தாங்க. அதுக்கு ஹதீஸ் இருக்குது. ரபியுல் அவ்வல்ல எப்ப பிறந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, ரபியுல் அவ்வல் 12 பிறந்தார்கள் இப்னு அப்துல் பர்ரு வாகிதி 2 வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. ரபியுல் அவ்வல் 8 பிறந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி இப்னு ஹஸ்ம், மாலிக் இமாம், உகைலி, யூனுஸ் இப்னு யஸீத் போன்ற பெரிய அறிஞர்கள்லாம் 8 பிறந்தாங்கன்னு சொல்றாங்க. இப்னு தஹியா, ஷுஅபி போன்ற இமாம்கள் எல்லாம் 10 பிறந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரபியுல் அவ்வல் எல்லாம் ஊத்துறாங்க 10ங்கிறாங்க. இப்னு இஸ்ஹாக்ங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் அவர் 12 இருக்கிறாரு. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் 18 சொல்றாங்க. ரபியுல் அவ்வல் பிறை 18 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்கன்னு சொல்றாங்க. இந்த 18 ரசூலுல்லாஹ் பிறந்தார்கள் என்பதுதான் பெரும்பான்மையான கருத்தும் பெரும்பாலான மக்களுக்கு அறிமுகமான கருத்தும் என்று ஹிஜ்ரி 700 எழுதப்பட்ட பிதாயா நிகாயா போன்ற பெரிய நூல்கள் எல்லாம் இதான் பிரபலியமான கருத்துன்னு சொல்றாங்க. அந்த காலத்துல 18 தான் பரவாயில்லை இருக்குது. அதுக்கப்புறம் ஷியாக்கள்ல சில பேர் சில அறிஞர்கள் 17 ரசூலுல்லாஹ் பிறந்தாங்கிறாங்க. அபூ ராபிங்கிற ஒரு அறிஞர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 22 பிறந்தாங்கிறாங்க. அதாவது வருஷத்தையும் உங்களுக்கு தெரியல, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. வருஷத்தையும் 573ங்கிறத தகுந்த சான்றுகளை வச்சு கண்டுபிடிச்சுக்கிட்டோம். ஆனா அந்த கிழமையை சொல்றாங்கல்ல, அந்த தேதியில என்னென்ன தேதி வருதுன்னு பாருங்க. 12 சில பேரு, 8 சில பேரு, 8 ரபியுல் அவ்வல் ஒத்துக்கிறாங்க. ரபியுல் அவ்வல் 12 சில பேர் சொல்றாங்க. ரபியுல் அவ்வல் 8 சில பேர் சொல்றாங்க. ரபியுல் அவ்வல் 10, ரபியுல் அவ்வல் 18, ரபியுல் அவ்வல் 17, ரபியுல் அவ்வல் 22. 6 கருத்து இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததுல இருக்கு 6 கருத்துகள் இருக்குங்க. இந்த 6 கருத்துல கண்ணை மூடிக்கிட்டு அடிச்சு சொல்லலாம் ரபியுல் அவ்வல் 12 கிடையாதுன்னு சொல்லலாம். நீங்க எதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ, அந்த வழக்கமா தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்களோ, 12 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்கன்னு சொல்றோம்ல, அது சரியான்னு பார்த்தா நிச்சயமா தவறு. எப்படி தவறுன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, மா சௌமுல் இத்னைன், திங்கட்கிழமை நோன்பு வைப்பதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நாளில் தான் நான் பிறந்தேன், திங்கட்கிழமை நான் பிறந்த நாள் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். இந்த 571வது வருஷத்துல கிபில அந்த ரபியுல் அவ்வல் 12 அன்னைக்கு திங்கட்கிழமை வரல. திங்கட்கிழமை ரசூலுல்லாஹ் பிறந்த கன்ஃபார்ம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாயினால சொல்றாங்க, திங்கட்கிழமை நோன்பு வைக்கிறத பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்கும் பொழுது, திங்கட்கிழமை நான் பிறந்த நாள் அப்படிங்கிறாங்க. நீங்க நோன்பு வைக்கிறாங்க, நான் பிறந்த நாள், நான் நபியான நாள், ஒரு 4 சேர்த்து சொல்றாங்க. அது அந்த இடத்துல அதை ஆய்வு பண்ணிக்குவோம். முக்கியமா நம்ம இப்ப தெரிஞ்சது பிறந்த நாள் திங்கட்கிழமை தான். ரபியுல் அவ்வல் கன்ஃபார்ம். கிழமை என்னவா தான் இருக்கணும், கண்டிப்பா ரபியுல் அவ்வல் சொன்னா திங்கட்கிழமையா தான் இருக்கணும். அப்ப திங்கட்கிழமை ரபியுல் அவ்வல் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்கன்னு சொல்லும் பொழுது
12ல வந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 2-3 விதமான காலண்டர் இருக்குது. எல்லா காலண்டரும் 571 வரைக்கும் அடிச்சு பார்க்கலாம். இந்த கம்ப்யூட்டர் அடிச்சு வச்செல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த கம்ப்யூட்டர்ல வந்து உட்காந்து நான் காலையில கூட ஆய்வு பண்ணேன். திங்கக்கிழமை வரவே மாட்டேங்குது. திங்கக்கிழமை வந்து ரபியுல் அவல்ல அந்த 12 வரல, 11 திங்கக்கிழமை வருது. வருவதாக தான் செய்து 10ஆம் நாள் இரவு இருக்குல்ல, அது வேணா திங்கக்கிழமை வரும். எது வரவே இல்லை, 12 வரவே இல்லை. அப்ப இந்த இன்னும் சொல்ல போனா இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த 12ங்கிறது 8ங்கிறது 10ங்கிறது 18ங்கிறது 17ங்கிறது 22 என்பதெல்லாம் ஒரு சனத்தோட அறிவிப்பாளர் வரிசையோட ஆதாரப்பூர்வமான ரெக்கார்டும் கிடையாது. அவரவர் ஊகத்தில் சொல்லியிருக்காங்க. நல்லா வழங்கிக்கிறது. இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது ரபியுல் அவ்வல்ங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. அது திங்கட்கிழமை என்பதற்கும் ஆதாரம் இருக்கிறது. 571 என்பதற்கும் நம்ம ஆதாரத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த ஹிஜ்ரியை வச்சு நம்ம எடுத்திருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த நாளில் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க என்பதற்கு அந்த காலத்துல இந்த மாதிரியான ரெக்கார்டு எல்லாம் கிடையாது. இப்ப நம்ம பிறந்தோம்னா ஆஸ்பத்திரி போய் பதிவு பண்ணணும், பஞ்சாயத்து கொண்டு போய் ரெக்கார்டு பண்ணணும். அதை வச்சு நமக்கு தெரியும். பள்ளிக்கூடத்து சர்டிபிகேட்டை வச்சு நம்ம எப்ப பிறந்தாலும் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம தாப்பனார் வரைக்கும் சொல்ல முடியும். இனி நம்ம பாட்டனார் சொல்ல முடியாது. நமக்கு சொல்ல முடியும், நம்ம தாப்பனார் வேணா சொல்ல முடியும். நம்ம பாட்டனார் எப்ப பிறந்தாலும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சில யாருக்கு ரெக்கார்டு எழுதி வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு சொல்ல முடியும். ரெக்கார்டு எழுதாதவங்களும் சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த காலத்து மக்கள் உம்மி சமுதாயம், எழுத படிக்க தெரியாத சமுதாயம். அந்த சமுதாயத்தில எல்லாம் ஒரு ஓராளத்தான் ஞாபகம் வச்சிருப்பாங்க. தவிர ரபியுல் அவல் தாங்க திங்கக்கிழமை கிழமை ஞாபகம் இருக்கும், ரபியுல் அவல் ஞாபகம் இருக்கும். இந்த அதுவும் பிறை கணக்கு பாருங்க, எனக்கு காலத்துல பார்த்து சொல்றதுக்கு பிறைங்கிறது வந்து உத்தேசமா அந்த அமாவாசை வந்த அன்னைக்கு தான் ஒருத்தருக்கு பிறையே ஞாபகம் வரும். பௌர்ணமியை பார்த்து நீங்க 14 3ஆம் பேர் 4ஆம் பேர் 5ஆம் பேரை பார்த்துக்கலாம். நம்பர் சொல்லல, 3 பிடிச்சி 4 போக 4 பிடிச்சி 7ங்கிற மாதிரி தான் இருக்கும். கரெக்டா மதிப்பிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உலகமா இருந்ததுனால இந்த தேதியுடைய குறிப்பு எதுக்குமே ஆதாரம் கிடையாது. நல்லா வழங்கிக்கணும். சும்மா ரசூலுல்லாஹ் அவங்க பாதுகாக்கப்பட்ட வரலாறு இருக்கு நினைச்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு இட்டுக்கெல்லாம் சொல்ல தேவை கிடையாது. பாதுகாக்கப்பட்ட வரலாறு எங்க வரும்னா அவங்க ரசூல் ஆன பிறகுதான். குழந்தைய பிறக்கும் போது எத்தனையோ ஆயிரக்கணக்கான குழந்தைகள், அது ஒரு குழந்தை. அப்படிதான் அந்த மக்கள் நினைக்குவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் பிறக்கிறாங்கன்னு இருந்தா குறிச்சு கிரிச்சிருக்கா வச்சிருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஆகுறது 40ஆவது வயசுல பிறக்கும் போது ஒரு குழந்தை, அவ்வளவுதான். ஒவ்வொருத்தருக்கும் குழந்தை பிறக்கிற மாதிரி அப்துல்லாவுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அவ்வளவுதான். இந்த குழந்தைக்கு வந்து இத்தனாம் தேதி பிறந்துச்சு ரெக்கார்டு பண்ற அளவுக்கு ஒரு பிரபல்யம் அன்றைக்கு இருக்கல. பிந்தி வந்ததுனாலதான் அந்த ரெக்கார்டு விசாரிச்சு நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தேதியில் பிறந்தார்கள் என்று அடிச்சு சொல்லவே முடியாது. நல்லா வழங்கிக்கணும். எல்லாம் ஊகத்தெல்லாம் சொல்றாங்க. 12 இல்லைன்னு அடிச்சு சொல்ல முடியும், 12 இல்லைன்னு நினைச்சலாம் அடிச்சு சொல்ல முடியும். ஆனா என்ன சொல்ல முடியாது, இத்தனாம் தேதி பிறந்தாங்கன்னு அடிச்சு சொல்ல முடியாது. அது டவுட்டே கிடையாது. அதே நேரத்தில் வந்து இந்த ரபியுல் அவல் 571 உள்ள ரபியுல் அவல் எடுத்தீங்கன்னா 4ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. 570ஆம் ஆண்டுடைய காலத்தை எடுத்து பார்த்து ரபியுல் அவல் மாசத்தை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிறை 4 திங்கட்கிழமை, அப்புறம் 7 சேர்த்துருங்க, 11 ஒவ்வொரு ஏழா சேர்த்துருங்க. 4 திங்கட்கிழமை, 11 திங்கட்கிழமை, 18 திங்கட்கிழமை, 25 திங்கட்கிழமை, 4 திங்கட்கிழமை அது வருது. அந்த ரபியுல் அவல் மாசம் 4ஆம் தேதி பிறை 4 திங்கட்கிழமை, 4ல பிறந்திருக்கலாம். இல்லைன்னா 11 பிறந்திருக்கலாம். அது இல்லைன்னா 18 பிறந்திருக்கலாம். அது இல்லைன்னா 25 பிறந்திருக்கலாம். 4, 11, 18, 25 கண்டிப்பா 18 இல்லை. 22 சில பேர் சொன்னாங்க, அதுவும் இல்லை. ஏன்னா திங்கட்கிழமை கண்டிப்பா வந்தாகணும். 22 திங்கட்கிழமை வரமாட்டேங்குது. 4 ஒருத்தர் சொல்லல. இந்த அறிவிப்புகள்ல 4 ஒருத்தர் சொல்லல, மைனஸ் பண்ணிருங்க. அப்ப 4 ஒருத்தர் சொல்லல, 12 சொல்றாரு, 12 திங்கட்கிழமை வரல. 8 திங்கட்கிழமை வரல, 8 திங்கட்கிழமை வரல. 10 சொல்றாரு சில பேர், 10 திங்கட்கிழமை வரல. அப்புறம் 18 ஒருத்தர் சொல்றாரு, அதுவும் இப்னு அப்பாஸ் காபிர் சஹாபாக்கள் சொல்றாங்க திங்கட்கிழமை வருது. இந்த சொல்லக்கூடிய சொற்க அறிவிப்புகள்ல திங்கட்கிழமை வரக்கூடிய சொல்லு எதுன்னு கேட்டா 12 மட்டும்தான். அதாவது சில பேர் 12ங்கிறாங்க, திங்கட்கிழமை இல்ல. அது சில பேர் 8ங்கிறாங்க, அது திங்கட்கிழமை கிடையாது. சில பேர் 10ங்கிறாங்க, அது வந்து திங்கட்கிழமையில வரல, ஞாயிற்றுக்கிழமையா போகுது. சில பேர் 17ங்கிறாங்க,
அதுவும் ஞாயிற்றுக்கிழமையா போகுது. சில பேர் 22 இருக்கிறாங்க, அதுவும் திங்கக்கிழமை இல்ல. சில பேர் 18 இருக்கிறாங்க, திங்கக்கிழமையா இருக்குது. அப்ப நம்ம இதைத்தான் இப்னு ஹஜர் போன்றவர்கள், இப்னு கதீர் போன்றவர்கள் எல்லாம் இதுதான் சரியான சூழல் சொல்றாங்க. 18 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 18ல பிறந்தார்கள் என்பதுதான் பிரபல்யமான சொல்லு, ஏற்கத்தக்க சொல்லுன்னு சொல்லி, ஆனா இதுக்கு சனதோடு காட்டல. இதான் கரெக்டா இருக்குன்னு அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு நவீன யுகத்துல கம்ப்யூட்டர் போட்டுவிட்டு செய்தியை கண்டுபிடிக்கக்கூடிய காலத்துல நீங்க பார்த்தா கூட இந்த 18ல ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க என்பதுதான் திங்கட்கிழமைக்கு ஒட்டி வருது. 573 வருஷத்தில் வரக்கூடிய ரபியுல் அவ்வல்ல 18ஆம் தேதி தான் அது திங்கட்கிழமை வருது. நாலாவது ஒருத்தர் சொல்லல, சொல்லாத ஒன்று நம்ம சொல்ல தேவையில்லை. 4 திங்கட்கிழமை வருது ரபியுல் அவ்வல்ல, 4 வருது, 11 வருது, 18 வருது, 25 வருது. 4ல ரசூலுல்லாஹ் பிறந்தாங்கன்னா அன்னைக்கு யாரும் சொல்லவே இல்லை, சொல்லாத அதை விட்டுருங்க. 11ல ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க ஒருத்தர் சொல்லவே இல்லை, அதையும் விட்டுருங்க. 25ல ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க ஒருத்தர் சொல்லவே இல்லை, அதையும் விட்டுருங்க. 18ல பிறந்தாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னது அது சஹாபி சொன்னது. இது முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபாவுல இந்த அறிவிப்பு இடம்பெற்றிருக்கிறது. அது திங்கட்கிழமையா இருப்பது சரத்து கண்டிப்பா. அல்லாஹ்வுடைய ரசூலே சொன்னது. திங்கட்கிழமை நான் பிறந்தேன் என்பது அல்லாஹ்வுடைய ரசூலே சொன்னது. அப்ப நம்ம இவ்வளவு காலமா ரசூலுல்லாஹ் ரபியுல் அவ்வல் 12ல பிறந்தாங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமே, அது சரியே கிடையாது. நீங்க அதை ஏத்துக்கிட்டீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை பிறந்தேன் என்று சொல்றாங்க, அதை நீங்க மறுத்துறீங்க. அல்லாஹ்வுடைய ரசூலை மறுத்துட்டு உங்களுக்கு நீங்க பிறந்தநாள் நீங்க தீர்மானிக்கிறீங்க. அதற்கு 12 முழுவதும் எழுதின காரணத்துக்காக வேண்டி சரியாயிடாது. 12 முழுவதும் எழுதிக்கிறாங்க, 18 பேர் வேண்டி வருவேன், அதுக்காக 12 சொல்லுவாங்க. அதனால நல்லா விளைவிக்கிறது, இது நல்லா விவரமா எடுத்து சொல்ற அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். வரலாறு கூடுதலமா சொல்லிட்டு வரக்கூடாது. அதாவது எப்படி நான் சொல்லணும், ஒரு ஸ்டார்டா சுருக்கி ஒரு ரிப்பீட் பண்ணி போறேன். அதாவது ஹிஜ்ரிக்கு நம்ம வரலாறு இருக்குது. 1419 வருஷம் ஆச்சு ஹிஜ்ரத்து போய். அந்த ஹிஜ்ரத்து எப்ப போனாங்கன்றது வரலாறு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53ஆவது வயசுல போனாங்க. 1419 பிளஸ் 53 சேர்த்தோம்னா 1422 வருஷம், அவர் ஹிஜ்ரி வருஷம். இந்த 1422 வருஷத்துக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி கணக்குப்படி பிறந்திருக்கிறாங்க. சரியா? இங்கிலீஷ் கணக்குல பார்க்கிறதா இருந்தா ஒரு இங்கிலீஷ் வருஷத்துக்கு 11 நாள் கூட, ஒரு ஹிஜ்ரி வருஷத்துக்கு சராசரி 11 நாள் குறைய. அப்ப இந்த செய்தியில ஒரு 1472 வருஷத்துக்கு 11 நாளை பெருக்கி அதுல வரக்கூடிய 45 வருஷம் வருது. இந்த 45 வருஷத்தை இதுல மைனஸ் பண்ணணும். 45 வருஷத்தை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 571 வரும். 571 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க, முடிஞ்சு வச்சுக்காது. 521 ரபியுல் அவ்வல்ல பிறந்தாங்க, முடிஞ்சு வச்சுக்கல. அதுலயும் திங்கட்கிழமை பிறந்தாங்க. திங்கட்கிழமை 12 தான் வரும். 4 திங்கட்கிழமை வந்து 18 பிறந்ததாக சொல்லி இருக்கிறாங்க. வேற திங்களும் யாரும் சொல்லல, மற்றவர்கள் எல்லாம் ஊக்கமா சொல்லி இருக்கிறாங்க. பைசா இல்லையா பார்க்கிற அவர் இல்லைங்க, புரியா இருப்பாரு. பைசா இல்லையா நல்ல மாதிரி அள்ளி போடுங்க. பைசானா செலவாகுது, அதுக்கு கேட்கிறாரு. சரி, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புடைய வரலாறு விளங்க கவனம் வரைக்கிறீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புடைய வரலாறு நீங்க யாபகத்துல வச்சுக்கணும். அப்ப கிபி 571ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமையில் அநேகமாக 18 இருக்கலாம் சேர்த்துக்கணும். அடிச்சு சொல்ல வேண்டியதில்லை. திங்கட்கிழமை அடிச்சு சொல்லணும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுனால. அநேகமாக 18 இருக்கக்கூடும். அன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். முடிஞ்சு வச்சு பிறந்த வருஷம் தெரிஞ்சு போச்சு. அதுல அவங்களுடைய குலத்தை தெரிஞ்சுக்கணும், பிறந்த வருஷம் தெரிஞ்சுக்கணும். அவங்க யாருக்கு பிறக்கிறாங்க, தாயார் தந்தையார் பேர் வரல, அது எல்லாருக்கும் தெரியும். அது நம்ம கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தா பேர் என்னன்னா எல்லாருக்கும் தெரியும். அவங்களுடைய தகப்பனார் பேர் என்ன சொல்லுங்க? அப்துல்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனாருடைய பெயர் அப்துல்லா, அவங்களுடைய தாயார் பெயர் ஆமினா. இந்த ரெண்டும் எல்லாருக்கும் தெரியும். சாதாரணமா ஒரு முஸ்லீம் சொன்னாங்க தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் வந்து அப்துல்லா, அவங்களுடைய அம்மா வந்து ஆமினா. இதுவும் ஆதாரம் இல்லாம சொல்றோமா? அதுவும் செய்யலாம். கண்டிப்பான நம்ம ஆளுக்கு என்ன தெரிஞ்சா நம்ப முடிய மாட்டேங்கிற. யூசுப்ல யாருக்கு ஒரு பொம்பளை பிடிச்சி யூசுப் மனைவிங்கிறான். அந்த பொம்பளை கெட்ட பொம்பளைன்னு சொல்லி வருது, தப்பான நடத்தைக்கு அவர் சூட்டிருக்கிறான்னு வருது. அந்த பொம்பளை பிடிச்சி யூசுப் நபிக்கு மனைவிட்டு எழுதி வச்சுக்கிறவன் இதையும் தப்பா இருக்கு என்ன பண்றது? அதனால இதையும் நம்ம ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கோம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் அப்துல்லா தானா? அப்துல்லா தான். அதுல கரெக்டா தான் உலக மக்கள் சொல்றது கரெக்ட் தான்.
அது எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மன்னர்களுக்கு இஸ்லாத்துக்கு அழைப்பு கொடுத்து கடிதம் எழுதுறாங்க. கடிதம் எழுதும்போது எப்படி ஆரம்பிப்பாங்க தெரியுமா? மின் முஹம்மது இப்னு அப்துல்லா இலா ஹிர்கல அவரின் ரூம். அப்துல்லாவின் மகன் முகமது எழுதிக் கொள்வது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதின கடிதங்கள் இன்றைக்கு வரைக்கும் மியூசியங்கள்ல பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதுபோக சஹீஹுல் புகாரியிலேயே இந்த ஹதீஸ் வருது. எந்த ஹதீஸ்? மன்னர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தின் பால் அழைப்பு கொடுத்து கடிதம் எழுதுறாங்க இல்லையா, அந்த ஹதீஸ்கள் எல்லாம் வருது. அதுல என்ன எழுதுவாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் மாத்திரம் இல்ல, அரபியில அது ஒரு பழக்கம். நம்ம இன்சியல போட்டு விட்டுருவோம். இந்த இன்சியல் எதை வேண்டாலும் பிடிக்கும். ஏன்னு போட்டா அது ஆழமாவும் இருக்கலாம், அப்பாசாவும் இருக்கலாம், என்ன வேண்டாலும் இருக்கலாம். ஆனாவுல வரக்கூடிய எல்லாமே ஏலாம். அரபியில் என்ன செய்வாங்க? அப்படி செய்ய மாட்டாங்க. கரெக்டாக சொல்லிருக்கோம். அப்ப வேற எந்த அரபியா இருந்தாலும் சரி தகப்பன் வேற இணைச்சுதான் சொல்ற வழக்கம். அன்றைக்கு இன்றைக்கு வரைக்கும் உமர் இப்னு கத்தாப் தான் சொல்லுவாங்க. உமர்னு சொல்றதே கிடையாது. உமர் இப்னு கத்தாப், கத்தாபின் மகன் உமர், அலி பின் அபி தாலிப், அபி பின்னாடி ஒரு தகப்பன் பேரு, அபூ தாலிபுடைய மகன் அலி, உஸ்மான் பின் அஃபான், அஃபானுடைய மகன் உஸ்மான், அப்துல் ரஹ்மான் பின் அவுப், அவுப்புடைய மகன் அப்துல் ரஹ்மான். இப்படி சொல்வதுதான் அரபியர்கிட்ட அன்று இன்று பழக்கம். அந்த பழக்கத்தின் அடிப்படையில் இன்சியல் போட மாட்டாங்க, முழுசாக எழுதுவாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் எழுதின அந்த கடிதத்துல மின் முஹம்மது இப்னு அப்துல்லா, அப்துல்லாவின் மகன் முகமது எழுதிக் கொள்வது, இலா ஹிர்கல், ஹெர்குலிஸ் மன்னருக்கு, அவருடைய ரூம், ரோமாபுரி இத்தாலியுடைய சக்கரவர்த்தியாகிய ஹெர்குலிஸ் மன்னருக்கு முகமது இப்னு அப்துல்லா எழுதுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதின கடிதம் இருக்கிறது. அந்த கடிதம் எழுதப்பட்டதற்கு சஹீஹுல் புகாரி உட்பட எல்லா நூல்களையும் சான்று இருக்கிறது. அதிலிருந்து அவங்களே தன்னை அப்துல்லாவின் மகன் சொன்னதுனால இதுக்கு வேற எந்த ஆய்வும் தேவையில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய அப்பா பேர் அப்துல்லாங்கிறதுல யாராவது மாற்றினா நம்பாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதரே எழுதிட்டாங்க, முகமது இப்னு அப்துல்லா தான் சொல்லியிருக்கிறாங்க, அப்துல்லாவுடைய மகன். அப்ப அவங்களுடைய தகப்பனாருடைய பெயர் அப்துல்லா என்பதற்கு நம்ம சொல்றோம்னா ஆதாரம் இருக்கு, ஒரு கார்டுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்க தாயார் பேர் என்ன, அதுக்கு ஏதாவது ரெக்கார்டு இருக்கானா? இருக்கு. தாயார் பேர் ஆமினா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். தாயார் ஆமினா தானே போட்டு அடிக்கிறாங்களா? ஏன்னா ஐயூப்புக்கு ரஹீமாங்கிறான், ஐயூப் நபிக்கு கொண்டாட்டியாரா ரஹீமாங்கிறான். ரஹீமான்னு குர்ஆன்ல வரவே இல்லை, ஹதீஸ்லயும் வரவே இல்லை, எந்த கல்வெட்டுலயும் கிடைக்கவும் இல்லை. இவனா ஐயூப்புக்கு கொண்டாடி ரஹீமாங்கிறான். அப்படி ஏதாவது படிச்சிருக்கிறானா? அது நெசமாவே ரசூலுல்லாஹ்வுடைய அம்மா பேர் ஆமினா தானா? ஆமினா தான். அதுக்கு அதான் கரெக்டா சொல்லியிருக்கான். ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கரெக்டா சொன்ன மாதிரி, ரசூலுல்லாஹ்வுடைய பேர் முகமது கரெக்டா சொல்லியிருக்காங்கல்ல, அதை கரெக்டா சொன்ன மாதிரி நமக்கு பரம்பரையா சொல்லி தர்றதுல நல்லதும் இருக்குது, தவறும் இருக்குது. நல்லது நமக்கு ஏற்க வேண்டியதான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் பேர் என்ன ஆமினாவான்னா ஆமினாதான் என்பதற்கு சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குது. எப்படி அந்த சம்பவம் வருதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் ஆமினா இறந்த பிறகு அவர்களை உம்மு ஐமன் என்பவர் எடுத்து சிறுபிராயத்தில் வளர்த்தார் அப்படின்னு ஒரு வாசகம் சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுது. ஆதாரப்பூர்வமான ஒரு சனதோட இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய தாயார் ஆமினா இறந்த பிறகு உம்மு ஐமன் எடுத்து வளர்த்த சம்பவத்தை அப்படின்னு சொல்லுவேன். பாயிண்ட் எல்லாம் அவங்க அம்மா ஆமினாங்கிறது மட்டும்தான். இந்த சம்பவத்தையும் முழுசா சொல்ல நினைக்க கூடாது. பிறப்பேற்ப சொல்லிட்டு அவங்களுடைய சிறுபிராயத்திலிருந்து எல்லாத்தையும் ஒரு 2 நாள்லயும் ரசூலுல்லாஹ் வரலாறு சொல்லலாங்க. நம்ம 30 நாள் இருக்கிறதுனால ஒரு அலட்சி ஆராய்ச்சி சரியான தவறான ஒரு திருச்சி அறிகிறதுக்காக கொஞ்சம் விவரமா சொல்றோம். விழாவறியா 2 நாள்ல சொல்ல சொன்னா பெருநாள் போனா வந்ததுன்னு சொல்லி போயிடலாம். 40 வயசு நபியானது இதற்கு பொண்ணாட்சி சொல்லி போயிடலாம். நம்ம என்ன செய்யறோம்னா இது ஒரு ஆய்வு மாதிரியே செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம், எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோம், குடுத்தரமா நம்பாம புரிந்து நம்புவோம் என்பதற்காக தான் விவரமா சொல்லுது. வேற இருக்கக்கூடாது. ஆனா நம்ம முடிச்சிருவோம் முழுவதாக, அதை மிச்ச வைக்க மாட்டேன். அதை கணக்கு பண்ணிதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப ஆமினா இறந்தவுள்ள உம்மு ஐமன் எடுத்து வளர்த்தாங்க என்று சொல்லி சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு அறிவிப்பு நமக்கு இடம் வருது. அவங்க அம்மா ஆமினாங்கிறதுக்கு இது ஒரு சான்று. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா என்ற தகப்பனாருக்கும் ஆமினா என்ற தாயாருக்கும் மகனாக பிறந்தார்கள். இதுல பிறந்த வருஷம் நமக்கு தெரிஞ்சிருச்சு, யாருக்கு பிறந்தாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த கோத்திரத்தை பத்தி இருக்குதுல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோத்திரத்தை பத்தி சொல்லும் பொழுது சில ஹதீஸ் நூல்கள்ல ரசூலுல்லாஹ்வே சொன்னதாக முகமது இப்னு அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு அப்துல் முனாஃப் இப்னு குஸை இப்னு குலாப் இப்னு முர்ரா இப்னு ஃபஹத் இப்னு இப்படி வந்துட்டே இருக்கும்.
44 தலைமுறையை நபிசுல்லாஹு நண்பர்கள் என்று சொன்னார்கள் என்று சொல்லி ஒரு செய்தி ஒண்ணு பைஹக்கி மாதிரி இடம்பெற்றிருக்கு. அது தவறான தகவல். இது ஒரு இட்டு கட்டப்பட்டது, பொய்யானது. அதுல குதா மீது ஒருத்தர் வர்றாரு, அவரை இட்டு சொல்லக்கூடியவர் பொய் சொல்லக்கூடியவர் அந்த ஹதீஸ் நிராகரிக்கப்பட்டது. ஆதாரப்பூர்வமான எந்த சம்பவத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு 44 தலைமுறை 54 தலைமுறை வரைக்கும் தெரியும் யாரும் சொல்ல முடியாது. பிறந்த தேதிக்கே தெளிவான இருக்காது இல்லாத அந்த மக்கள் இத்தனை தலைமுறைக்கு இருக்காது. ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு தெரியும். உங்களுக்கு 44 தலைமுறை யாருக்காச்சும் தெரியுமா? உங்களை யாருக்காச்சும் உங்களுடைய 44 தலைமுறை தெரியுமா? உங்களுடைய 30 தலைமுறை தெரியுமா? உங்களுடைய 20 தலைமுறை தெரியுமா? உங்களுடைய 10 தலைமுறை தெரியுமா? உங்களுடைய 5 தலைமுறை யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாது. கூடுதலா போனா என்னைய தெரியும், என்னை விட்டுருங்க, எங்க அத்தாவை தெரியும், எங்க தாத்தாவை தெரியும், கொஞ்சம் விவரமா உள்ளவங்க அவருடைய அத்தாவை தெரியும். இதை தாண்டி ஒன்று தெரியாது. அதை தாண்டி ஒன்று தெரிஞ்சா ஒண்ணு தெரியும். இந்த நாளை தாண்டி அதுக்கு மேல அவர் யாரு என்ன அதெல்லாம் தெரியாது, யாராலும் சொல்ல முடியாது. இதுதான் ஒவ்வொருத்தனுக்கும் உள்ள நாலேஜ். அந்த அளவுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. என்ன தெரிஞ்சிருக்குது? அவங்க தகப்பனார் பேர் தெரியும், அவங்களுடைய பாட்டனார் பேர் தெரியும், அப்துல் முத்தலிப்னு தெரியுது. அதுக்கு ரெண்டாவது சொல்றேன். எந்த அளவுக்கு தெரியுதுன்னா ஒரு 4 பேர் வரைக்கும் தான் தெரியுமே தவிர அதுக்கு மேல இப்படியே சங்கிலி மாதிரி இழுத்துட்டு போய் ரசூல்லா வரைக்கும் கொண்டு போவாங்க. சில அவுலியாக்கள் இருக்கிறாங்கல்ல, அப்துல் காதர் ஜிலானி, அவங்களுக்கு சஜரான்னு போட்டுப்பாங்க. சஜரான்னு போட்டு அப்துல் காதர் ஜிலானியை கொண்டு போய் ரசூல்லாட்ட கொண்டு சேர்ப்பாங்க. அவங்க வர பண்புல வந்தாங்களாம். அப்துல் காதர் ஜிலானி அவர் வாப்பா பேர் இப்ராஹிம், இப்ராஹிம் கத்தா பேர் இஸ்மாயில், இஸ்மாயில் கத்தா பேர் அவரு கத்தா பேருன்னு சொல்லி ஒரு 70, 80, 100 பேரை போட்டு விட்டு கடைசியா பாத்திமா அலின்ற ஹசன் ஹுசைன்ல கொண்டு நிப்பாட்டி அப்படி போயிடுவாங்க. ஹசன்ல கொண்டாந்து முடிப்பாங்க. முடிச்சு ஹசனுக்கு அலி, அலிக்கு மனைவி பாத்திமா, பாத்திமாவுடைய அத்தா ரசூல்லான்னு சொல்லி ரசூல்லா வழியில் பிறந்தவங்க யாருக்கு சொல்றான்? அப்துல் காதர் ஜிலானி எழுதிருக்கான். அது மாதிரி சாவல மீது ஆண்டவர் சொல்லி நாவல்ல அவருக்கு சஜரா போட்டு வச்சிருக்கான். இங்க இருந்து வரல ஆரம்பிச்சு எங்க வரைக்கும் போய் ரசூல்லா வரைக்கும் போவோம். எல்லாம் கற்பனை பேர் அடிக்கிறது. அது கடைசியா நம்ம கரெக்டா எண்ணி பார்த்து ஒரு 100 வருஷத்துக்கு ஒரு ஆள் பேர் வர்ற மாதிரி, ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு ஆள் பேர் வர்ற மாதிரி அவர் போட்டு என்ன செய்வான்? ஒரு 20, 30 பேரை போட்டு நிறுத்தி அங்க அடியை பிடிச்சிருக்கும். கடைசியா பசங்களே ஒரு சைடிலே கொண்டு போய் அவர் பிடிச்சு என்ன செய்வான்? அங்க போய் ரசூல்லான்னு போயிடுவான். அதாவது ரசூல்லாவுடைய பாரம்பரியம் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய நல்லடியாராக முடியும் அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டி. இது இஸ்லாத்துக்கு விரோதமான ஒரு நம்பிக்கை. அப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய நம்ம செய்யக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு நிறுத்திக்கணும். 48 தலைமுறை தெரிஞ்சனால நமக்கு எந்த நன்மை இல்லை, ஒரு நன்மை ஒரு பயன் கிடையாது. ஒன்னே ஒண்ணு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாயினாலே சொன்னது. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, அல்லாஹ் இப்ராஹிமை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். இப்ராஹிமை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். இப்ராஹிமுடைய சந்ததிகளிலே இஸ்மாயிலை சிறப்பாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். இஸ்மாயிலுடைய சந்ததிகளில் கோத்திரத்துல பனு கினானா என்ற கிளையை, இஸ்மாயிலுக்கு பல கிளைகள் தெரியுது, அதுல பனு கினானா என்ற கிளையை அவர்களின் சிறந்தவர்களாக அல்லாஹ் தேர்வு செய்தான். அந்த பனு கினானா என்ற கிளையிலிருந்து குறைஷி என்ற கிளையை அல்லாஹ் சிறந்த கிளையாக தேர்ந்தெடுத்தான். அந்த குறைஷி கிளையிலிருந்து பனு ஹாஷிம் என்ற கிளையை அல்லாஹ் தேர்வு செய்தான். பனு ஹாஷிம் கிளையிலே என்னை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அவங்க வாயினால சொன்னது என்னன்னு கேட்டா, இப்படி சங்கிலி தொடராகணும் அவங்க சொல்லல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழித்தோன்றல்ல உள்ளவனா அது சொன்னாங்க. நம்ம கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வழித்தோன்றல் சொல்லாம ஒரு ரெக்கார்டு இல்லாட்டான்னு சொல்லலாம்ல. ஒரு ரெக்கார்டு இல்லாட்டாலும் நம்ம எல்லாரும் ஆதமுடைய வழித்தோன்றல் தான், அதை நமக்கு சொல்ல முடியும். அரபியல் பூரா இப்ராஹிம் இஸ்மாயில் வழித்தோன்றல் எல்லாரும் தெரியும். இந்த அரபி சமுதாயம் பூராவுமே இப்ராஹிம் அங்கிருந்து இஸ்மாயில் அவங்க வழித்தோன்றல் என்பது ரசூலுல்லாஹ் அடிப்படையில் இல்ல, ஒவ்வொரு அரபிக்கும் தெரியும் நம்ம இஸ்மாயில் பாரம்பரியம் தான். அதனால நான் இப்ராஹிமுடைய வழித்தோன்றல வந்தவன் நான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த இப்ராஹிமுடையும் 2 மகன் இப்ராஹிமுக்கு, இஸ்மாயில் ஒண்ணு இஸ்ஹாக் ஒண்ணு. இஸ்ஹாக் பரம்பரையில் நான் வரல, இஸ்மாயில் பரம்பரையில வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது போக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கஅபத்துல்லாஹ் கட்டினாங்கல்ல, கட்டி முடிச்சுட்டு ஒரு துஆ செஞ்சாங்க. 2 பேரும் சேர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து அல்லாஹ் துஆ செய்றாங்க. ரப்பனா வபாஅத்ஹும் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக, இறைவா இவர்களிலே
ஒரு இவர்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்பி வைப்பாயாக அப்படின்னு துவா செஞ்சாங்க. அந்த துவாவின் வெளிப்பாடாக இப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சந்ததியில அந்த பகுதியில் வந்த ஒரே தூதர் அவங்கதான். அதுல இருந்து நம்ம குர்ஆன்ல இருந்து தெரிஞ்சு கொள்ள முடியுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் நபி பாரம்பரியம், இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்மாயில் நபி பாரம்பரியம் தெரியுது. அதுக்கப்புறம் தெரியாத விஷயம் என்னன்னு கேட்டா, இஸ்மாயில் நபி பாரம்பரியத்துல நிறைய கிளைகள் இருக்குது. இஸ்மாயில் நபி ரசூலுல்லாஹி எத்தனை ஆயிரம் வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கும். அப்ப பல கிளைகள் இருக்கும்போது பனு கினானா என்ற ஒரு கோத்திரம் இருக்குது. அந்த கோத்திரத்துக்குள் பல கோத்திரம், அதுதான் குறைஷ் வர்றாங்க. அந்த குறைஷ்ல பனு ஹாஷிம் ஒரு கிளை வருது. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவத்துல சொல்றாங்கன்னா, நான் ஹாஷிம் குலத்துல பிறந்திருக்கிறேன். இந்த ஹாஷிம்ங்கிற குலம் குறைஷில இருந்து வருது. ஹாஷிம் எதுல உள்ளதுன்னா குறைஷுடைய பல கோத்திரங்கள்ல ஹாஷிம் ஒரு கோத்திரம், அந்த கோத்திரத்துல வருது. இந்த குறைஷுங்கிறது பனு கினானாங்கிற கோத்திரத்தில் உள்ள பல உட்பிரிவுகள்ல ஒரு பிரிவாக வருது. அதுல உண்ணவனா இவ்வளவுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி குசை கிலாப்னு சொல்லி பட்டியல் போடுவாங்க, எழுதிருப்பாங்க. சீரத்து நபி ரசூலுல்லாஹி வரலாறு பார்த்து ரசூலுல்லாஹ்ல இருந்து ஆரம்பிச்சு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் ஒருத்தர் விடாம என்ன இருக்காரு, என்ன சரித்திரம், எப்படி இதை எழுத முடியும், அப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் பிறந்தவன பதிவு செஞ்சு வைக்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய அத்தாருக்கு ஒரு ஃபேமஸான ஃபிகரா உள்ளவரா இருக்குன்னு அவரை பதிவு பண்ணி வைக்கிறதுக்கு, அவரத்தை அதே மாதிரி ஃபேமஸா இருக்குன்னு, அவருடைய அத்தாரு மாதிரி ஃபேமஸா இருக்குன்னு, இப்படியே 44 தலைமுறை இப்படி இருந்தா தான் அதெல்லாம் ரிஜாக்ட் எழுதி வச்சுக்க முடியும். இதெல்லாம் சும்மா ஒரு ரசூலுல்லாஹ்னு தெரிஞ்ச பிறகு அவங்களுக்கு புகழ் சேர்க்கணுங்கிற பேர்ல இவங்க வாழ்க்கை பொய்யா பரம்பரை வாசிக்கிறது. இந்த வாசிக்கிற பரம்பரை எதையுமே நம்பாது. யாரும் சொல்லப்பட்டாங்க இன்றைக்கு ஒரு அவளியான்னு சொல்லப்பட்டாலும் சரிதான். அதெல்லாம் சாவுல மீது ரசூலுல்லாஹ் வரைக்கும் போற பரம்பரை எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு? இந்த சமீப காலத்துல 203 வருஷம் முன்னாடி சாவுல மீதுங்கிறவரு ரசூலுல்லாஹ் வரைக்கும் அவருக்கு சங்கீத தொடர்பு இருக்கிறத எந்த அடிப்படையில் ரெக்கார்டு எழுதி வச்சிருந்தாரு? இந்த காலத்துல வாழ்ந்தவரை சொல்ல முடியுமா? அப்படி இப்படி சொல்றது யாருன்னா நீங்க சொல்லிட்டு போனோம். பெரிய கஷ்டமான கிடையாது. நீங்க வாயில வந்த பேர் சொல்லிக்கிட்டு கடைசி அங்க போகும்போது நான் ஒரு 5 இடம் வச்சுக்கிறேன். பாக்கர்னு போயிடணும். பாக்கர்னு ஒருத்தர், அந்த பாக்கர் இல்ல, பாக்கருக்கு அப்புறம் ஹுசைனுக்கு போயிடணும். ஹுசைனுக்கு அப்புறம் அலின்னு போயிடணும். அலின்னு இருந்துச்சுமே அங்க போயிடணும். அதுல ஜாஃபர்னு வச்சுக்கணும். இந்த ஹுசைனுடைய வழி தோன்றவங்க 12 இமாம்கள் இருக்காங்க. இந்த 12 பேர்ல கொண்டு இப்படி ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே தானா போயிடும். அபு ஜாஃபர் தான் பேரு. இது நீங்க உங்களுக்கு சொன்னா என்ன சொல்லலாம? நான் கிட்ட எனக்கு சொல்லி விட்டுவாங்க. இது யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியம்மா. இப்படி எங்க அத்தாவை மட்டும் கரெக்டா சொல்லி போடுவான். அது மட்டும் அவனுக்கு தெரியும். அதோட நிச்சயமா மற்றதெல்லாம் அவன் பாட்டு வரிசையா சேர்த்துட்டு போய் சையது முகமது பாப்பரு அங்க இருந்து அப்படி போயிருக்கு. இது பூரா போய் எவன்லாம் இப்படி சொல்றானோ அது பூரா செய்யறான். இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வேலை இல்லை. இப்பெல்லாம் குறிப்பு வைக்கிற வழக்கம் கிடையாது. யாரும் அப்படிலாம் பிறக்கும் போது இப்பெல்லாம் வருவான்னு தெரிஞ்சிருந்தாலும் செய்யலாம். இப்ப நான் பிறக்கும் போதே ஒரு பெரிய நபியாக பெரிய வழியா உலகத்தை ஆட்சி படிக்கக்கூடிய நான் வருவேன் இருந்தா நான் பிறந்தவங்க என்னுடைய இருக்காடு எழுதி வச்சிருப்பாங்க. நான் ஒவ்வொருத்தரும் பிறக்கும் அலைசாண்டு பெரிய மன்னர் இருந்தாங்க. அவன் பிறக்கும் போது மன்னர் யாருக்கா தெரியுமா? அவனை பத்தி எவன் எழுத போறான்? அவன் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய எந்த அளவுக்கு வச்சிருப்பாங்க அவ்வளவுதான் இருக்குமே தவிர உலகளாவிய விஷயமா பதிவு செய்யப்படாது. இதை விளங்கிட்டோம்னா இந்த மாதிரி சொல்றதுதான் பொய்ன்னு விளங்கிக்கலாம். அப்ப இது உண்மை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றலாக, இஸ்மாயில் நபியுடைய வழித்தோன்றலாக அந்த 2 பேருடைய பிரார்த்தனையின் அடிப்படையில பிறக்கிறாங்க. அந்த வழித்தோன்றல கினானாங்கிறது ஒருத்தர் வர்றாரு. கினானாட்டிலிருந்து குறைஷ் வருது, குறைஷ்ல ஹாஷிம் வருது, ஹாஷிமிலிருந்து அந்த கிளையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. இவ்வளவுக்கும் ஆதாரம் இருக்கு. ஹதீஸ்ல வரலாறுன்னு சொல்லி உள்ளது சொல்லல, ஹதீஸ்ல உள்ளது. இந்த கோத்திரங்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் குறிப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனார் பேர் அப்துல் முத்தலிப்னு சொன்னோமே, அதை எதை வச்சு சொன்னோம்? அதுக்கு ஆதாரம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் அரபியர்ல தகப்பனை சொல்ற இடத்துல சில நேரத்தில் பேரை சொல்லி தாத்தாவே சொல்லிக்குவாங்க. நான் இன்னாருடைய மகன் அரபியல் சொல்ற வழக்கம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்க்களத்தில் சொன்னாங்க, அனன் நபி யுலாக்கதி அனகுனா அப்துல் முத்தலிப், நான் ஒரு நபிதான், இதில் எந்த பொய்யும் கிடையாது, நான் முத்தலிபுடைய மகன், அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்படின்னாங்க. பேரன்னு சொல்றதுக்காக. இன்னொரு இடத்துல அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப்னு சொன்னாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருவாயினாலேயே எங்க அத்தா பேரு அப்துல்லா, அவங்க அத்தா பேரு அப்துல் முத்தலிப்னு அவங்க திருவாயினாலே சொல்லி இருக்காங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தகப்பனாரும் நமக்கு தெரியும், பாட்டனாரும் நமக்கு தெரியும், அவங்களுடைய பாட்டனார் பேரு அப்துல் முத்தலிப்ங்கிறதும் தெரியும். இது தவிர மற்றதெல்லாம் கூட உரை சொல்றோம் இல்லையா, அது அவருடைய தகப்பனார், அவருடைய தகப்பனார் எல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி வச்சிருக்காங்க.
அதை நம்புறதுனாலையும் தப்பு, நம்பிட்டு போங்க. நம்பாட்டாலும் அதுல வந்து உங்களுக்கு ஒண்ணு மார்க்கத்துக்கு கேடு வராது. அது அமைச்சருக்கு ஒண்ணும் இல்லை. அதனால ஒரு நன்மையோ தீமையோ வந்துட போறது இல்லை. அவருடைய தகப்பனார் அப்துல் முனாப், அவருடைய தகப்பனார் அப்துல் சம்சி, இப்படியும் நிறைய சொல்றாங்களா, சரித்திர புத்தாண்டு எழுதிருக்கிறா, ஏற்றுக்கிட்டு போங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாதான் நம்ம ஏற்றுக்கணும். அவங்க வரலாறு கூட அவங்க நேரா பார்த்து சஹாபாக்களா சொல்லியிருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 300 வருஷத்துக்கு பிந்தி வந்தவரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 500 வருஷத்துக்கு பிந்தி வந்தவரு, அவங்களுடைய 4 பாட்டாளர் சொல்றாங்க, எப்படி எடுக்க முடியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்தவர் சொன்னா ஏற்றுக்கலாம், ஆனா அடுத்த காலத்துல வாழ்ந்தவர் சொன்னாலும் ஏற்றுக்கலாம். இந்த ரசூலுல்லாஹ்வுடைய இவ்வளவு பாரம்பரியம் சொல்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா 400 வருஷத்துக்கு பிந்தி வந்தவங்க சொல்றாங்க. 400 வருஷத்துக்கு பிந்தி வந்த ஆளுக்கு வந்து முப்பாட்டினாரு 4 பாட்டெல்லாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏதோ ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கிட்டு போங்க. இதை நீங்க ஏற்ற ஆகணும். இத ரசூலுல்லாஹ்வுடைய அம்மா பேர் ஆமினா, மறுத்தா ரசூலுல்லாஹ் நீங்க மறுக்கிறீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அத்தா பேர் அப்துல்லா, மறுத்தா நீங்க ரசூலுல்லாஹ் மறுக்கிறீங்க. அவங்கள பொய்யாக்குறீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனார் பேர் அப்துல் முத்தலிப், அதை நீங்க மறுக்கவும் முடியாது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் கூட பிறந்தவங்க இருக்காங்கல்ல, கூட பிறந்த சகோதரர்கள், அவர்கள் சில பேர் இருக்கிறாங்க. அவர்களை அவங்க கூட பிறந்தவங்க ரசூலுல்லாஹ் வாழ்நாள் வந்ததுனால நம்ம ஏற்றுக்கணும். அப்பாஸ் இருக்கிறாங்க. அப்பாஸ் ரசூலுல்லாஹ்வுடைய பெரியத்தா அப்துல்லா இருக்காரு, அவருடைய அண்ணன். ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் அப்துல்லா, அவருடைய அண்ணன் அப்ப அப்பாஸ் சொல்லி ஹதீஸ்ல வருது. இந்த வட்டியை தள்ளுபடி செய்யும் போது கூட என்னுடைய பெரிய தகப்பனாருடைய வட்டியை நான் முதலில் தள்ளுபடி செய்கிறேன். நாங்கள் பெரிய தகப்பனார் ரசூலுல்லாஹ் ஆயிரம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ், ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தகப்பனார் ஹம்சா, ரசூலுல்லாஹ்வுடைய அத்தாவுடைய தம்பி ஹம்சாங்கிறவங்க ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தகப்பனார். பிளஸ் பால் குடி சகோதரர் 2 பேரும் ஒரு தாய்க்கு பால் குடிச்சிருக்காங்க. அவ்வளவு சின்ன வயசு, ஏறக்குறைய ஒரு சம வயசுல உள்ளவங்க, ஆனா சின்னத்தான். ஹம்சாங்கிறவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தகப்பனாரு அது இருக்குது. அபூ லஹப் ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனாரு, அவன் நல்லவாசி ஆயிட்டான். ஆனா அவன் பெரிய தகப்பனார் இருக்காட்டு இருக்கு. தப்பத்தி அபீலா இருக்குல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாரெல்லாம் கூட்டு சொன்னவங்க கூட்டி சொன்னாங்க. அப்ப இது மாதிரி அவங்களதெல்லாம் இருக்குது. இதை நம்ம வந்து என்ன செய்யணும், எது ஹதீஸ்ல வந்து அது பின்னாடி வரும், அதை ஏற்றுக்க வேண்டியது. இன்றைக்கு என்ன நம்ம தெரிஞ்சிருக்கிறோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வருஷம் இது எதுக்கு நம்ம ஆய்வுக்கு உட்படுத்துறோம்னு சொன்னா, கொஞ்சம் பொய்ச்சி கலந்துருக்கும் போது ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியிருக்கு. அதுக்காக தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கணும், பிறந்ததை தெரிஞ்சுக்கணும்.